ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீஸ் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ரச சாதம் செய்ய போறோம். சீரக சம்பா ரைஸில தான் செய்ய போறோம். அது பயங்கர டேஸ்ட்டா இருக்கும். நம்ம ரொம்ப கொழைய வைக்க தேவையில்ல. மத்த ரைஸா இருந்தா ரொம்ப கொழைய வைக்கணும். இது ஒரு 2 நிமிஷம் வேக விட்டோம்னா நல்லா குழஞ்சிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 5 பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சுக்கங்க. அரைச்ச பின்னாடி இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்து அதையும் இதே மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயை பற்ற வச்சு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னையும் வெங்காயம், கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலை நீங்கள் போட்டுக்கலாம். இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, ஒரு 1 நிமிஷம் வதங்கினா போதும். மீடியம் ஃப்ளேமில் வதங்கின பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா அது மண் சட்டியில் வச்சுருக்கறனால கிளறி விட்டே இருந்தீங்கன்னா தான் அடி பிடிக்காத வரும். இது நல்லா சுண்டி வரும். பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடயே கொத்தமல்லி தழைய கொஞ்சமாக சேர்த்தி இதையும் நல்லா இது பண்ணி வறுத்து விட்டுக்குவோம். இது ஒரு 30 செகண்ட் வறுத்துச்சுன்னா போதும். இது மணம் நல்லாயிருக்கும். நல்லா வறுந்த பின்னாடி இது கூட மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப நேரம் இருக்கணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட்டு நல்லா ஃபுல்லா அப்ளை ஆச்சுன்னா போதும். இது கூட இப்போ பெரிய லெமன் சைஸ் புளிய ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கங்க. புளிப்பை பார்த்துட்டு தண்ணி ஊத்துங்க. உங்களுக்கு புளிப்பு கம்மியா போச்சுனாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. புளிப்பு அதிகமா போச்சுனாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. கரெக்ட்டா அத பார்த்துக்கங்க. பார்த்துட்டு இப்போ கொத்தமல்லி தழைய நல்லா தூவி விட்டுக்குங்க. கொத்தமல்லி தழை நெறையா இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு கொதி வந்தோன்னயும் நீங்க எடுத்து வச்சிரலாம். ஆஃப் பண்ணிறலாம் அடுப்ப. நாங்க ஆல்ரெடி சீரக சம்பா ரைஸ ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நல்லா கொழைய விட்டு வச்சிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக விட்டீங்கன்னா போதும். நல்லா கொழஞ்சு வந்துரும். இத ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு அமுத்து அமுத்தி விட்டுட்டு, நீங்க தேவையான அளவு ரசத்த ஊத்தி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சீங்கன்னா, செம டேஸ்ட்டான ரச சாதம் ரெடி ஆயிரும். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துறாதீங்க. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.